ஸோ வணக்கம் நண்பா நம்பி நான் சூப்பராக இருக்கேன். நீங்களாம் வேறு மாதிரி இருப்பீங்க நான் நம்புகிறேன். ரைட்னா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி டவுனுக்கு போகிற வழியில் இது பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாப்பில் எங்கே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புத்தக திருவிழா நீங்கள் இதே பார்த்துருப்பீங்க இன்ட்ரோலியே. ரைட், நம்ம அந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இது எத்தனாவது புத்தக திருவிழான்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 9வது நடக்கக்கூடிய ஒரு புத்தக திருவிழா. அன்றைக்கி தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அதே சமயம் இது எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 10லேருந்து 22 வரைக்கும் நடக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி வந்திருக்கோம். அது 3 to 4 அந்த கேப்பில் பிட்வீனில் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருப்பாங்க. நைட் டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் சூப்பராக போயிட்டுருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுகிறது தெளிவாக கேட்காது. அதுக்காக தான் இந்த டைமிங்கில் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலையில் வந்துட்டு போயிடுவாங்க, நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதே சமயம் நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த டைமிங் சூஸ் பண்ணி வந்தது. ரைட், வாங்க அப்படியே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே சமயம் இந்த டைமிங்கில் வந்தது அதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான புத்தகத்தை நல்லா பொறுமையாக எந்த ஒரு க்ரௌடு இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, ரிலாக்ஸாக வந்து பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம குட்டி குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. சொல்லி நினைக்காதீங்க, நைட் டைமிங்கில் சும்மா களை கட்டிடும், அந்தளவுக்கு இருக்கும். இதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே புத்தக வாசிப்பு இடமும் இருக்குங்க. அதாவது இந்த இடத்துல குறிப்பிட்ட புத்தகங்கள்லாம் வச்சுருவாங்க. உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் நீங்கள் ஏதாவது ரிக்வெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை படிச்சுட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும். அதை நீங்களே எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த புத்தகம் யார் அதிகமாக வாசிக்கிறாங்களோ, அதிகப்படியான நேரம் யாருங்க வாசிக்கிறாங்களோ அது வந்து ப்ரைஸ் கொடுக்குறதாகவும் கேள்விப்பட்டேன். யாரையாவது புத்தகம் வாசிக்கிறதுல ஒரு வெறித்தனமான ஒரு புத்தக வாசிப்பாளர் அப்படின்னுச்சுன்னா டேரெக்டாக கிளம்பி இங்கே வந்துடுங்க. ஏங்க ஆக்சுவலாக அது வெளியில் வர இடம், நம்ம வெளியில் இடத்துல தான் உள்ளே போகிறது பார்த்துருக்கோம். இல்லை நம்ம உள்ளே போகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த சைடு. எஸ், ஹால் நம்பர் 1. ஈவிடன் மீடியா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், இதிலேருந்து கூட புத்தகம் போட்டிருக்காங்க. நான் உள்ளே நுழைஞ்ச உடனே இது புக்கு கண்ணில் பட்டதே இதுதாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம். இதில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 2005 வரைக்கும் உலகம் முழுசுமே பார்த்தீங்கன்னா 55 நாட்டில் மட்டும்தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இருந்திருக்கான். இப்போ 125க்கு மேலே இருக்குது. அதாவது 2026 அதுக்கு மேலே இருக்குது. பட் 2005 நம்ம இந்தியாவிலுமே அப்போ தாங்க கொண்டு வந்தாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 2005 தான் கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன கொஷின் என்னென்னா, ஃபஸ்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்த நாடு இது? கூகுளில் சர்ச் பண்ணாமல் சொல்லணும், சரிங்களா? அணிலிடம் 3 நான் முத்துக்குமார். இவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை, பட் இருந்தாலும் அவர் எழுதின புத்தகம் நம்மளோட இருக்குது. மாரி செல்வராஜ் டைரக்டர், அவர் வந்து சம்படி ஆட்டம். கோபிநாத் அவர்கள் எழுதுனது பாஸ்வேர்டு. இவர் எத்தனை புக் எழுதியிருக்காருன்னு தெரியலிங்க. பட் ஆனால் இதை நான் இவர் எழுதிட்டு 2வது புத்தகமாக இதை பார்க்குறேன். தெரியல இவர் எத்தனை புத்தகம் எழுதியிருக்காருன்னு தெரியல. பட் நான் இதை 2வது புத்தகமாக பார்க்குறேன். இதே மாதிரி நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் இதோட 2வது புத்தகம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏதோ வேறு ஒரு புத்தகம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், பட் அந்த பேர் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்ம சட்ட தந்தை
புத்தகத்துக்கு பெரிய பெரிய புத்தகம் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ரொம்ப சின்ன சின்ன புத்தகத்துலேயும் நமக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் இது பாருங்களேன், தமிழக பறவைகள். சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் சீட் மாதிரி அந்த அட்டை மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே பாருங்கள் எக்கச்சக்கமான ஒரு தகவல். இது பாருங்கள் இந்திய மரங்கள். சின்னதாக தான் இருக்குது பாருங்கள், கையடக்கமாக தான் இருக்குது. கையடக்கமாக தான் இருக்குது, அதே சமயம் உள்ள பல வகையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தமிழில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் 138 பார்வையோட குறியீடு போட்டிருக்காங்க இதுலேயே தெளிவுண்டு புக்கில். சூப்பராக இருக்குல்ல. ஸ்பெஷல் ஆஃபர் 10 புக்கு வெறும் 500 ரூபா தான். இது சில்ட்ரன்ஸ் படிக்கக்கூடியதுங்க. எஸ், ஒரு காம்போ ஆஃபரும் இருக்குது. ஒரு தனி செக்ஷன் முத்து காமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இவர் தான் நம்ம கடை ஓனர். அதாவது காமிக்ஸ்க்கு மட்டுமே இண்டிவிஜுவலாக ஒரு தனி ஷாப்பாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லா காமிக்குமே அதனுடைய குவாலிட்டி சும்மா தரமாக இருக்குது. எந்த புத்தகத்தை எடுத்திங்கனாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுதுன்னு நினச்சிடாதீங்க. சும்மா அதனுடைய பேப்பர் குவாலிட்டி தரமாக இருக்குது. இந்த இதை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சிக்ஸ்த் சென்ட் பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு கடையில் இருக்காங்க. இந்த தலைவர் ஹிட்லர். எலான் மஸ்க் உடையது. ஸ்பேஸ் எக்ஸ் நமக்கு தெரிஞ்சது ஓப்பன் ஏஐ 2 மட்டும்தான் இருக்குது. கிட்ஸுக்கு உண்டான இடங்க இதெல்லாம். இரும்பு மங்கை, மம்தா பானர்ஜி புக்கு, காமராஜர், சிறியுங்கள் சிந்தியுங்கள், ஃபுல்லாக கதைகள். இதுங்க சூப்பராக இருக்குங்க. யூடியூப்பில் நான் அந்த கதை புக்கோடைய சம்மரி தான் கேட்டிருக்கேன். நான் படித்தது கிடையாது, பட் சம்மரி கேட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். தமிழ்நாடு பாடநூல்களுக்கும். டிஎன்பிசி ஸ்டூடெண்ட், உங்களுக்காகத்தான் இந்த இடமே. சோழர்கள் இன்று பாரம்பரிய சமையல், அது வேண்டாம்.
நீங்கள் புத்தகம் வாங்குறது மட்டும் இல்லைங்க, டொனேட் பண்ணலாம். அதாவது நம்ம சிறைக்குள்ளே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க உள்ள. மகாபாரதம் வெறும் 65 ரூபா தான். திருவாசகம் 60. அதில் மென்ஷன் பண்ணிக்கிற புக்கெலாம் அதே ரேட்டு தாங்க. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், எனது பழனியப்பா பிரதர்ஸ் இருக்கட்டும். விவசாயம் பார்க்க இருப்பாங்க. 5 ரூபாய்க்கெல்லாம் புத்தகம் இருக்குங்க. இங்கே பாருங்களேன். புத்தகம் 50 ரூபா 500 ரூபா இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்றதுலாம் இல்லை. வெறும் 5 ரூபா இருந்தாலும் உங்களால் புத்தகம் வாங்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் அது. நல்லா இருந்தது இது. தென்னிந்திய வரலாறு, விஜயநாதம், திருமந்திரம், திருவாசகம். அது இந்த புத்தகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்துட்டு அந்த அதாவது ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். எம்ஆர்பி 310, 360 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு 10% சாலிடாக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நாட் ஓன்லி அந்த புத்தகம் மட்டுங்க, அதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களே மேலே, அது மட்டும் இல்லை, எல்லாமே 10% டிஸ்கவுண்ட். பாருங்களேன், இந்த திருமந்திரம் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள், 1500 ரூபாயா, 1500 ரூபா இருக்குது. அதில் ஒரு 10%, அதாவது 150 ரூபா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. ஆலய தரிசனம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி கூட இருக்குது பாருங்கள். ஜிகே இருக்குது, குரூப் 4. மாயாஜாலம், மாபெரு ரகசியம், சக்தி, சீக்ரெட்டு, இக்கிகாய். சூப்பராக இருக்குது இந்த புக்கு. அதாவது இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த புக்கோட தமிழ் வெர்ஷன் இதாங்க. சின்னஞ்சிறு பழக்கங்கள். ராபின் சர்மா எழுதின அதாவது நான் படித்த புக்கு என்னென்னா, ராபின் சர்மா எழுதின முடிசூடா மன்னன். அதுதான் நான் படித்த ஃபஸ்ட்டு புக்கு. எனக்கு ஒரு இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தற்கால தமிழ்நாடு வரலாறு, நவீன இந்திய வரலாறு, போட்டித் தேர்வாளர்களே உங்களுக்கான இடம். அதாவது நீங்கள் டிஎன்பிசி தான் படிக்கீங்க, எஸ்எஸ்சிக்கு தான், ரயில்வேக்கு, எதுக்கும்
நீங்கள் வெவ்வேறு இடத்துக்கு போக வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சிலேருந்து யூபிஎஸ்சி வரைக்கும் எல்லாம் இருக்குது. ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டெக்னீஷியன் லெவல் 1 போஸ்டிங்கா, இது என்னவே டெக்னிக்கல் கிரேட் 1, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி, டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீட்டு கூட இருக்குது பாருங்களேன். சைடு போட்டிய தேர்வாளர்கள் அவங்களுக்கு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு ஸ்கூலுக்கு, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 10வது 12வது படிக்கிறவங்களுக்கு அவங்க உண்டான பேங்க் புக், அதாவது நம்ம கொஷின் பேங்க் சொல்லுவோம்ல, அது உண்டான இடமும் இங்கே கிடைக்கும். அது உண்டானது இதுக்குமே இங்கே கிடைக்கிது. கொஷின் பேங்க்கு ஆல் சப்ஜெக்ட் எல்லாம் இங்கே கிடைக்குங்க. தமிழ் இங்கிலீஷில் ரிச் டேட் புவர் டேட், அந்த புக்கோடைய தமிழ் வெர்ஷன். போன டைம் புக் ஃபேரில் வாங்கிட்டு போயிருந்தோம், இது வாங்கிட்டு போயிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? போன புக் ஃபெஸ்டிவலில் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். கிட்ஸோட ஸ்கெட்ச் ட்ராயிங் எல்லாமே இருக்குது. இது பாருங்களேன், நம்ம அப்துல் கலாம் எலான் மஸ்க் எந்த புக்கு இருக்கா, அதே சமயம் நமக்கு அதாவது ரயில்வேக்கு நீட்டுக்கு உண்டானது தான் இங்கே இருக்குது, மற்றபடி டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டானது இதில் கிடையாது. அதாவது தமிழினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால், எந்த புக் எடுத்திங்கனாலும் 100 ரூபா தான். நீங்கள் எந்த புக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான புக்கு எது எடுத்திங்கனாலும் 100 ரூபா தான். செஸ் 100, எல்லாமே 100 தான். இதுவும் 100, அதுவும் 100. பயாலஜி, பயாலஜி இத்திலியுண்டு ஒரு புக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் கிடையாது. ஷாஜிதா புக் சென்டர். குரான் வெறும் 50 தாங்க, அதை நீங்கள் தமிழ்லேயே படிச்சிக்கலாம். குரான் வெறும் 50 ரூபா மட்டும்தான். ஃபைவ் ஹேபிட்ஸ் நினைக்கிறேன் அந்த புக்கு பேர். இங்கே மட்டும் இல்லைங்க, உள்ள கடையில் இருக்கிறது நீங்கள் எந்த புக் எடுத்தீங்கனாலும் வெறும் 99 ருபீஸ் மட்டும்தான்.
நம்ம தினகரன் சைட்லேருந்து நம்ம வெளியாகக்கூடிய புத்தகங்கள் இதெல்லாம். என்னது இது அண்ணாச்சி இங்கன்னு செய்தியா? இவர் புக் எழுதியிருக்காருன்னு சத்தியமே எனக்கு தெரியுதுங்க. நான் இப்போ தான் பார்க்கேன். அண்ணாச்சி ஹிந்து குரூப்ஸ் அண்ட் தினகரன் ரெண்டுமே அந்த சைடு இருக்குங்க. அப்ளிகேஷன் ADDA. பீரியாடிக் டேபிள் என்ன ரொம்பலாம் இல்லை, ரேட்டு ஒரு 80 ரூபா தான். வேர்ல்டு மேப் இருக்குது, நம்ம தமிழ்நாடு மேப் இருக்குது. இது ஒன்று வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா வரும்போது போகும்போது கண்ணில் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரெயினில் மெமரியில் சேவ் ஆகிரும். அந்தளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கிட்ஸ் புக் இருக்கு இல்லைங்களா, பாருங்க. சிங்கிள் புக்கு எடுத்திங்கன்னா அப்படின்னா 20, மொத்தமாக எடுத்திங்க அப்படின்னா 100, இந்த மாதிரி ஆஃபரும் இருக்குது. அது கிட்ஸ் புக்கு வெறும் 20ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அது எதுன்ட்டு இவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 20, அது 3 புக்கு எடுத்திங்கன்னா 100. ஆஃபர்லேயே போட்டிருக்காங்களா? 3 புக்கு சார். இதில் ஓகே சார். அதாவது இதில் ஒரு 3 புக்கு, அதில் ஒரு 2 புக்கு, மொத்தம் 5 புக்கு 100 ரூபாங்க. இல்லைங்க, 3 புக்கு 100 ரூபாங்க. ஓ, தனி புக்கு. ஓகே. இதில் வந்து இந்த 8 புக்கில் எது வேணாலும் 2ங்க. அந்த 3 புக்கில் ஏதாவது 1ங்க. ஓகே. 5 புக்குன்னா அதே மாதிரி. ஓகே. அந்த மாதிரி ஆஃபர். ஓகே. நீங்கள் காம்போவும் எடுத்து வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி இது வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 புக்கு எடுத்தால் 100 ரூபா. 100 ரூபா சார். கிட்ஸ் புக்கு எடுத்தால் 200 ரூபா சார். அந்த மாதிரி. ஓகே. சூப்பர், நல்லா இதை பண்ணியிருக்கீங்க. நன்றிண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா 3 புக்கு எடுத்திங்கன்னா 100 ரூபா, 5 புக்காக எடுத்திங்கன்னா 500 ரூபா, சரி 200 ரூபா, அந்த மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. அது ஒரு கடையோட விளம்பரத்துக்காக அவங்க அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. படிப்புக்கு உண்டான தேவையானது இங்கே எல்லாமே இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் இருக்குது. முக்கியமாக நான் ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள். அப்புறம் இந்த புக்குங்க, பெண்கள் மட்டும் இல்லை எல்லா மனுஷனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், மன அழுத்தம் வெல்வோம். லெனின், ஃபிடரல் காஸ்ட்ரோ, சிவகார்த்திகேயன்.
இல்லைம்மா புக் இருக்குது